குர்ஆன் ஓத ஓத பரக்கத்தும் நிம்மதியும் சந்தோஷமும். இங்கே நான் தெளிவாக சொல்வேன், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் குர்ஆனை ஓதினார்கள், பிறரை ஓதச் சொல்லி கேட்பார்கள், பிறரை ஓத சொல்வாங்க. இப்னு மஸ்ஊத கூப்பிடுவாங்க, நீங்கள் ஓதுங்கள். ஃபக்ர அலையல் குர்ஆன் இப்னு மஸ்ஊத், இப்னு மஸ்ஊதே நீங்கள் குர்ஆன் ஓதுங்கள், நீங்கள் ஓதி நான் கேட்க பிரியப்படுகிறேன் என்பார்கள். அப்துல்லா இப்னு மஸ்ஊத் குர்ஆனை ஓதுவார்கள், ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்கார்ந்து கேட்டுக்கிட்டு இருப்பாங்க. சஹாபிகளை ஓத வைத்து கேட்கிற பழக்கமும் உண்டு. எம்பெருமான் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுக்கு ஓதுவார்கள். வானவர்களின் கோமான் ஜிப்ரீல் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நபியோடு வந்து உட்கார்ந்து நபி அவர்களை ஓத வைத்து ஜிப்ரீல் கேட்பார்கள். ஒரு அழகிய வாழ்க்கை அது, நிம்மதியின் வாழ்க்கை அது, சந்தோஷத்தின் வாழ்க்கை அது. உங்கள் வீடுகளில் குர்ஆனை ஓதுங்கள். ஹஃபத்துல் மலாயிகா, உங்கள் வீட்டை மலக்குகள் பாதுகாப்பார்கள். நம்ம வீட்டுக்கு பாதுகாப்புக்கு வாசல்ல காவலாளிலாம் போட வேண்டியது இல்லை. உங்கள் வீடு குர்ஆன் ஓதப்படுமையானால் அந்த வீட்டை சுற்றி மலக்குகள் பாதுகாப்பார்கள். ஷைத்தான்கள் வரமாட்டார்கள், திருடர்கள் வரமாட்டார்கள், தீயவர்கள் வரமாட்டார்கள், சூழ்ச்சிகள் நடக்காது, செய்வினைகள் உங்கள் வீட்டை தொடாது. உங்கள் வீட்டின் பாதுகாப்பு அல்லாஹ்வின் மலக்குகளே வருவார்கள் என்றார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். எனவே திருக்குர்ஆன் நமது வாழ்க்கையோடு அது உறை பெற வேண்டும், வாழ்க்கையோடு உறவாட வேண்டும், சொந்தமாக வேண்டும். காத்தமுன் நபியின் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சஹாபிகளை குர்ஆன் ஓதுவதற்கு பழக்குகிறார்கள், ஓத வைக்கிறார்கள். ஓத தெரியாதவர்களே இல்லை என்ற ஒரு உலகத்தை உண்டாக்கினார்கள். இன்னைக்கு அதெல்லாம் குறைந்திருக்கிறது. நாம் மாற்றுவோம், குர்ஆனுக்கு சொந்தமாகுவோம்.